வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் கொள்கையை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி பெருமளவு அதிகரித்திருப்பதோடு கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தியை மேற்கொள்ள சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற சிறப்பு இணையதளம் துவக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையேயான போர் நிறுத்தம் குறித்த செய்திகளையும் அதற்கான அமெரிக்கா மற்றும் கத்தார் நாடுகளின் பங்களிப்பையும் இந்தியா வரவேற்றுள்ளது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு மாற்று இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் 286 பேர் இன்று பிற்பகல் ஈரானிலிருந்து டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தனர். இவர்களில் இலங்கை நாட்டைச் சேர்ந்த 3 பேரும் நேபாள நாட்டைச் சேர்ந்த 2 பேரும் அடங்குவர். இதுவரை 2580 பேர் இந்தியா வந்துள்ளனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் முன்பண கோரிக்கைகளுக்கு தானியங்கி முறையில் தீர்வு காண்பதற்கான உச்சவரம்பை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த இபிஎஃப் அமைப்பு தீர்மானித்துள்ளது. விண்ணப்பித்த 72 மணி நேரத்தில் தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தரையர்பாளையத்தில் உள்ள இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாலியல் விழிப்புணர்வு குறித்த பொம்மைகளை தயாரித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.